லெபனான் மீது இஸ்ரேலினுடைய போர் அறிவிப்பு என்பது இன்று சர்வதேச அளவிலே மிக பூதாகரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக இந்த இஸ்ரேலினுடைய அறிவிப்பு என்பது, இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹுவினுடைய அறிவிப்பு என்பது மூன்றாம் உலகப் போருக்கான திறவுகோல் என்று சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள் அவதானிகள் குறிப்பிடுகின்றார்கள். இது மூன்றாம் உலகப் போருக்கான கதவு திறக்கப்படுகின்றது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏற்கனவே காசா மீது மிக மோசமான ஒரு யுத்தத்தை நடத்தி அங்கே மிக பெரும் மனித பேரவலத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையிலே இஸ்ரேலினுடைய புதிய அறிவிப்பு லெபனான் மீது போர் தொடுப்பதாக இருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சி எவ்வாறு அமையப் போகின்றது, அடுத்தடுத்த கட்டங்கள் எவ்வாறாக அமையும், இதனுடைய தீவிரத்தன்மை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது குறித்து தான் நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலினுடைய எல்லைப்பரப்புக்குள்ளே புகுந்த ஹமாஸ் அமைப்பினுடைய போராளிகள் அங்கே நடத்திய தாக்குதல், அதாவது பொதுமக்கள் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அரசாங்கம், இஸ்ரேலினுடைய இராணுவம் ஹமாஸ் அமைப்பின் மீது திறந்த போர் அறிவிப்பை வெளியிட்டது. அது வெறுமனே ஹமாஸ் அமைப்பின் மீதான போராக மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தின் மீதான போராக அது மாறியது. இந்த நிலைமையிலே பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற தற்போதும் தொடர்கின்ற போர் என்பது மிக மோசமான மனித பேரவலத்தை அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றது. பல லட்சம் மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பல ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழலிலே தொடர்ச்சியாக அங்கே யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பாலஸ்தீனத்திலே ரபாவிலே இஸ்ரேலினுடைய வான் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலே அவர் குறிப்பிடுகின்ற விடயம், தங்களுடைய காசா மீதான நடவடிக்கை என்பது ஓரளவுக்கு தணிக்கப்பட்டு, அது ஓரளவுக்கு தணிக்கப்பட்ட என்பதன் அர்த்தம் முழுமையாக அங்கே போர் முடிவிட்டது என்பதாக இல்லை என்றும், ஓரளவுக்கு தணிக்கப்பட்டு அந்த போருடைய முனைப்பு தீவிரத்தன்மை இப்போது லெபனான் பக்கம், குறிப்பாக ஹிஸ்புல்லா போராளிகள் மீது, ஹிஸ்புல்லா அமைப்பின் மீதான போராக அது மாற்றப்படுகின்றது என்று அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்த நிலைமையிலே அங்கே அதனுடைய தீவிரத்தன்மையை இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு கருவிகள் ஏற்கனவே தனித்திருந்தன. ஹிஸ்புல்லா போராளிகள் தொடர்ச்சியாக லெபனானில் இருந்து கொண்டு இஸ்ரேல் இராணுவத்தின் மீதும் இஸ்ரேல் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்துவதற்கான முனைப்புகளை காட்டிக் கொண்டிருக்கின்ற சூழலிலே இஸ்ரேலுடைய பிரதமர் நெட்டன்யாஹு வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பு என்பது மிக அவதானமிக்க ஒன்றாக மாறியிருக்கின்றது. இந்த சூழலிலே குறிப்பாக லெபனான் மீதான போர் அறிவிப்பு என்பது மூன்றாம் உலக போருக்கான திறவுகோல் அல்லது கதவுகள் திறக்கப்படுகின்றன என்று போரியல் வல்லுநர்கள் மற்றும் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதன் மூலம் மூன்றாம் உலக போருக்கான தொடக்க புள்ளி அங்கே வைக்கப்படுகின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இஸ்ரேலுடைய நிலைப்பாட்டின்படி ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது அங்கே திறந்த போர் அறிவிப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே லெபனானை நோக்கி அங்கே இஸ்ரேலினுடைய துருப்புக்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் லெபனான் மீதான இஸ்ரேலுடைய போர் அறிவிப்பு என்பது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும், இன்னும் ஒரு பலஸ்தீனமாக அங்கு லெபனான் மாற்றப்படும் என்று அவர் எச்சரித்திருந்த நிலைமையிலே போரை இரண்டு தரப்பும் சுமூகமாக பேசி தணித்து கொள்ள வேண்டும், நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருந்த சூழலிலே இஸ்ரேலினுடைய அரசாங்கம், குறிப்பாக இஸ்ரேலினுடைய பிரதமர் நெட்டன்யாஹு இந்த போர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அங்கே காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் குறைக்கப்பட்டு, அங்கே போர் தீவிரத்தன்மை குறைக்கப்பட்டு அந்த துருப்புக்கள் லெபனானுடைய எல்லை நோக்கி நகர்த்தப்படுகின்றது. லெபனானுடைய எல்லையிலே ஏற்கனவே ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இஸ்ரேலினுடைய
துருப்புக்களுக்கும் இடையிலே மிக தீவிரமான மோதல் ஒன்று ஏற்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த நிகழ்வுகள் பின்னூட்டத்திலே நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் மிக மோசமான யுத்தம் ஒன்றை இந்த உலகம் சந்திக்கப் போவதாக பொறியியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாளை மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.